வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விலாகில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டார்க் க்ரீன் கலரில், ஒரு பேரட் க்ரீன் கலரில், ஒரு டார்க் க்ரீனில் ஒரு வெல்வெட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கிற ஒரு வெல்வெட் ப்ளவுஸில் நல்லா ஹெவியாக இருக்கிற ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன் இருக்கிற மாதிரி தான் ஒரு மெட்டீரியல். இதுக்கு லைனிங்கு, இதுக்கு சும்மா பின்ன பேக் சைடு ரோப்பு, அதுமாதிரி க்ரீன் கலரில் ஒரு லேஸும் வச்சு தர சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். இதான் அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணது தான். இப்போ அந்த ப்ளவுஸ் தான் இப்போ இதை கட் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங்கு, லேஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை தான் கட் பண்ணிக்க போகிறோம். எதுக்குன்னா, எப்போதுமே லைனிங்கை மட்டும் கட் பண்ணிட்டோன்னா அது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங்லேருந்து மெயின் கிளாத் வந்து எப்போதுமே விலகாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட் லைனிங்கை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவு, ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் எல்லாமே கட் பண்ணியாச்சு. பட்டி இது வந்து பானக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வீனக் மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபைனலாக அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதுதான் அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மல் வீனக் மாதிரி, பேக் சைடு வந்து ஒரு பானக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி டேசல்ஸும் வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 லேயரில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக 3 லேயரில் சேம் அதே நெக்குக்கு வச்சு அதே லேஸை வச்சு டிசைன் பண்ணியாச்சு. ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக கிராண்டாக இருந்தது. அந்த லேஸ் வச்சது ஹேண்டுக்கும் நெக்குக்கும் அந்த லேஸ் வச்சது ரொம்ப ஹைலைட்டடாக காமிச்சது. அந்த ப்ளவுஸோட லுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக அதோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேசல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். ஃப்ரண்ட்டில் வீனக்கும் பேக் சைடு வந்து பானக்கும் அப்படிங்கிற டிசைனில் வந்துச்சு. சேம் இதே மெட்டீரியலில் ஒரு டார்க் மெரூன் கலரும் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கும் வீடியோ இதில் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இதுதான் அந்த ஃபைனலாக அதோட ப்ளவுஸு. இதனால் வெல்வெட் ப்ளவுஸு ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஃபைனலாக அதுக்கு வந்து டேசல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.